மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியாக ஆளில்லா விண்கலத்துடன் GSLV ராக்கெட் மார்க் 3 இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, GSLV மார்க் 3 ராக்கெட்டின் அந்த ஏவுதலுக்கான இறுதிக்கட்ட பணிகள் குறித்து சொல்லுங்கள் சஞ்சீவி. இறுதிக்கட்ட பணிகளை பொறுத்தவரை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது வசந்த். அதாவது நேற்று இதனை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல இருந்து மழை பெய்தது. இன்று காலை கூட இந்த இடத்தில் மழை பெய்தது. ஆனால் தற்போது நிலைப்படி பார்த்தோம் என்றால் இந்த இடத்தில் வானம் மேகம் தெளிவாகவே உள்ளது. இந்நிலையில் குறித்த நேரத்தில் அதாவது காலை 9:30 மணி அளவுக்கு அந்த GSLV மார்க் 3 விண்ணில் ஏவப்படும் என்று கணிக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் நடந்துள்ளது. நேற்று இரவு 2 மணிக்கு கரெக்ட் சரியாக அந்த ஏவுதளத்தில் சரியாக பொருத்தப்பட்டு GSLV மார்க் 3 தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான கவுண்டவுன் நேற்று காலை கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் தொடங்கிவிட்டது. இந்நிலையில் இன்று காலை 9:30 மணி வரைக்கும் கண்டிப்பாக விண்ணில் ஏவப்படும் என்று தெரிகிறது வசந்த். தற்போது பொறுத்தவரையில் வானம் ஏதேனும் மேகமூட்டமாக இருக்கிறதா அல்லது தெளிவாகத்தான் இருக்கிறதா? ஏவுவதில் ஏதேனும் சிரமங்கள் இருக்குமா? அதான் வசந்த் ஏற்கனவே கூறியது போல நேற்று தினமே இதற்கான கவுண்டவுன் ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இந்நிலையில் பார்த்தோம் என்றால் வானம் தெளிவாக இருக்கிறதா என்று வானிலை போன்ற விஷயங்களை பார்த்த பிறகே கவுண்டனை முடிவு செய்து அதன் பிறகுதான் இது கவுண்டரை தொடங்கினார்கள். இந்நிலையில் எதிர்பார்க்காத வகையில் நேற்று இரவு இன்று காலை இந்த பகுதியை பொறுத்தவரை சில இடங்களில் மழை பெய்தது. ஆனால் குறிப்பாக இந்த ஸ்ரீஹரிகோட்டா அதாவது இந்த ஏவுதளம் உள்ள இடத்துல மழை இன்று காலை பெய்தது. இந்நிலையில் தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் வெயில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வானம் இந்த பகுதியை பொறுத்தவரை தெளிவாகவே இருக்கிறது. அதனால இந்த ராக்கெட் ஏவுதலில் எந்த விதமான தாமதமும் இருக்காது. குறித்தபடி கரெக்டாக சரியாக 9:30 மணிக்கு இந்த GSLV மார்க் 3 விண்ணில் ஏவப்படும் என்று தெரிகிறது வசந்த். சஞ்சீவி, ஏற்கனவே முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான மங்கள்யான் விண்கலம் அது முதல் முறையே வெற்றி அடைந்திருக்கிறது. இதேபோல் இந்த முறை GSLV மார்க் 3 கூட முழுக்க இந்தியா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். இது நிச்சயமாக வெற்றியடையும் என்ற எதிர்பார்ப்புகளும் அங்கு நிலவுகின்றனவா? கண்டிப்பாக வசந்த். அதாவது ஏற்கனவே பலதரப்பட்ட சோதனைக்கு பிறகுதான் இந்த சோதனை குறிப்பாக GSLV மார்க் 3 ஏற்கனவே சோதனை செய்யப்பட்டுள்ளது. அது சரியான இன்னும் சோதனை தேவைப்படுகிறது காரணத்தால் தற்பொழுது மீண்டும் அது ஏவுவதற்கான வேலைகள் சிறப்பாக நடந்து வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது கண்டிப்பாக இந்த GSLV மார்க் 3 அதாவது அந்த விண்மோடம் சென்று மீண்டும் வெற்றி அடையும் என்ற அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று இந்த விஞ்ஞான துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது வசந்த். அதே போல பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக ஏற்கனவே GSLV PSLV போன்ற பலதரப்பட்ட ஏவுகணை வெற்றிகரமாகவே விண்ணில் செலுத்தி வந்தது இஸ்ரோ. அதே போல இந்த GSLV மார்க் 3 சரியாக விண்ணில் செலுத்தி அந்த அதாவது க்ரூ கேப்சூல் அட்மாஸ்பியரிக் ரீஎன்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது அந்த விண்கலத்தை மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் கடலில் விழுவதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது வசந்த். தகவல்கள் நன்றி சஞ்சீவி.